ஓம் சிவாய நம சித்திரேஸ்வரனம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தை அமாவாசை, ரொம்ப விசேஷமான நாள். ஐயா கிண்டி குழந்தைவேலு சித்தரை பார்க்க வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி தை அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுறவங்க, பெற்றோர் பண்ணுறவங்க, பெரியவர்களை வணங்குறவங்க, பொதுவாகவே இது மாதிரி சித்திர ஆலயங்களுக்கு போயிட்டு அங்கே விளக்கேற்றி அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது 4 பேருக்கு உணவு அளிச்சிங்கன்னா உங்கள் உறவில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவங்களோட ஆசி கிடைக்கும், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சித்தர்கள் ஆலயங்களில் இதான் ஒரு ஸ்பெஷல். நீங்கள் அந்த மாதிரி அமாவாசை டைமில் இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு நடுவில் அந்த சித்தர் ஆலயம் உங்களுக்கு சென்னையிலேயே நிறைய இருக்குது. அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு நீங்கள் அவருக்கு விளக்கேற்றி அங்கே இருக்க ஒரு 4 பேருக்கு, அங்கே இருக்கிற காக்கா, குருவி, நாய், பூனை எதுக்காவது ஒரு உணவு வைங்களேன், எதாவது சாப்பிடும். ரொம்ப விசேஷம். ஐயா குழந்தைவேலு சித்தரை பார்த்தீங்க. இது சன்னியாசி சுபேதார் சித்தரோட ஜீவசமாதி. கிட்டத்தட்ட இந்த ஐயா குழந்தைவேலு சித்தர் ஜீவசமாதி 112 ஆண்டுகளை கடந்து இந்த இடத்துல, இந்த கிண்டியில் இபி ஆஃபீஸ் பின்னாடி இருக்குது. கிண்டி ஆலந்தூர் இபி ஆஃபீஸ் பின்னாடி ஐயா இருக்காங்க. 112 ஆண்டுகளை கடந்து இந்த ஜீவசமாதி இங்கே இருக்குது. நிறைய பேருக்கு இதை சுற்றி நிறைய இருக்குங்க. ஆக்சுவலாக கிண்டியை சுற்றி கிட்டத்தட்ட எனக்கு என்னோட மனதில் பதிவு கிட்டத்தட்ட 100 சித்தர்கள் மேலே இங்கே ஜீவசமாதி இருக்குது. இதே கிண்டியில் இந்த கிண்டி ஐயா தாடி சித்தர் நிறைய இருக்காங்க. 100 சித்தருக்கு மேலே இங்கே இதே கிண்டியில் ஜீவசமாதிகள் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் அது வீடாகவும் அவரை வேறு ஒரு இடமாகவும் மாறிடுச்சு. நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஜீவசமாதிகள் இந்த கிண்டியிலே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஐயா இன்றைக்கி இந்த தை அமாவாசையில் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவரும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தை அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜீவசமாதிகள் சித்தர்களோட இருப்பிடங்களில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் இருக்குங்க. ஏன்னா என்னோடய அனுபவங்கள் கண்டிப்பாக. ஓம் சிவாய நம சித்திரேஸ்வரனம்.